உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோடய தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ் மூமெண்ட்டில் ஆஸ் அ டெபியூட்டண்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதோ, இல்லைனா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும், அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வசந்தபாலன் சார், என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு, ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் இங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில், ஸோ அதில் காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கை. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போது அவர் ஃபுல்லாக கமல் சார், தசாவதாரம், அந்த படம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் when I wanted to return the favor what he did to me. So I wanted to be a part of his film. ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ்
பூவினை திறந்து கொண்டு போயொழிந்த வாசமே அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கம்மர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கம்மர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கம்மர், அவர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கம்மர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம், இதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you வைரமுத்து சார். அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு. இல்லைனா திருடாவில் ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி. இல்லை மே மாதமில் மின்னலே நீ வந்தது என்னடி, அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின், அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெரி வெல். தேங்க்யூ. ஸோ எஸ், அடுத்தபடியாக மஹிம் கோபி அண்ணா அவர்களே. அண்ணா வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு மாட்டேங்கணும். முதல்ல அந்த ஷூட்டு டைம் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அது அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க, அதுக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணுவ வந்து எனக்கு தம்பி, அவளுக்கு உடன் பிறவா சகோதரன். தம்பியை நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தாக பார்த்துருக்கு பிள்ளை. அவன் எப்போதும் விளையாட்டு கடவாக இருப்பான், எது பேசுனா விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். அது சொன்னாலும் சீரியஸாக பேசணும், நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். அதுவும் நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம் சொல்கிறான்ல, அவன் பின்னாடி நிறைய ஓடிட்டே இருக்கும். இந்த மூட சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடத்துக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் பிள்ளை. இந்த பிள்ளை அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டுற கைத்தா, அதுதான் அவனுக்கு பாராட்டே தம்பிக்கு. நான் சொல்லுவேன் பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இது. ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேலே உட்காந்து ஐயா வந்து பார்க்கும்போது அவ்வளோ 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 உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் பொக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் வந்து அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும். எல்லாரையும் ரொம்ப அழகாக பார்த்துப்பார், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் அந்த ஐயோ இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் தம்பி அப்படின்னு நான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உள்வாங்கியிருப்பாருன்னு ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சதுக்கான காரணமே இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்க சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடுவான், நானும் சூப்பராக வந்துடுவான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இளமையில் கல், முதுமையில் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கலாம் நமக்கு பயம் போயிடும். வலி வர சொல்ல ஆட்டோ தொட்டு பார்ப்போம், விரல் வலிக்குது என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய வருவாங்களே, வலியை கொடுத்துட்டே இருக்காங்களே. அந்த வலி வரும்போது தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல், அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான். இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சுருப்போம், தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டணும். எல்லாத்தையும் மறைக்கிறது எது அப்படின்னா இந்த முகம் தான், இந்த மாஸ்க். சிரிச்ச முகத்தோடு வச்சுருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்கிற விதம் இருக்கல, தொண்டை கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போவும் வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போது வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுங்க சொல்லிகிட்டே கூடாது.
அதனால் இந்த டீமை பெருசாக பாராட்டுங்க. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொன்னேன், இந்த உணர்வு இருக்குது, இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் சூப்பராக தான் நம்மளும் சூப்பராகிடும். நான் மட்டும் வாழ்க்கையை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் வணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து? ரெண்டும் உண்டும், ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டவங்க லேட்டாக வந்தவங்க சக்தி உனக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியே பிடிச்சி கூட்டு வந்து உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன். நான் அழுக்காக இருக்கேன்டா, வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி போட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இன்னைக்கு மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடையில் வந்து மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிட்டிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. சூப்பர் சூப்பர்ண்ணா. அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, வேறு லெவல்லண்ணா. பட் அண்ணா கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மோட்டிவேஷனாக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க. ஏன்னா அது நம்ம மற்றவங்க அதை கேட்கும்போது மோட்டிவேஷன். ஆனால் அண்ணா வந்து ஃபாஸ்ட்டாக பேசி அதுவே மோட்டிவேஷனாக நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டாக மாறி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஜாயினிங். நன்றி. ஸோ எஸ், முக்கியமான ஒரு நபர் அடுத்தபடியாக. ஸோ எல்லாருமே அவரை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி எத்தனையோ ஹீரோஸ் அவர் கொண்டு வந்திருந்தாலும் ஐ திங்க் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரம் பரத் டு எவ்ரிபடி இஸ் ஹியர் இஸ் பிகாஸ் ஐ திங்க் அந்த த ஹார்ட் சச் அ பியோர் சோல், ரொம்ப அழகான ஒரு அன்பு அவர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் அவருக்காக வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் த கேப்டன், த டிரெக்டர் காந்தி கிருஷ்ணா சார். ப்ளீஸ். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்களை தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டார். உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ
செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். டு ஷேர் சார், நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை சார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் சார். இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய கேடயங்கள் பெறுவோம். 100வது நாள், 125வது நாள், 175வது நாள் என்று அவ்வப்போது வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவன். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும், என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்து கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நான் சரியாக பயன்படுத்தி சில நிமிடங்களில் என் கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான், எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாம். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன்.
1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்து கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்றதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள், எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது. இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம். இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை. இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால் அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறான் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஓர் உயிரி, அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாலை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணையில்லாமல் விட்டு போய்விடுகிறது. ஆனால் என் நண்பர் நம்முடைய காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசினால் நேற்றைய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்கால சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்யறிவு 2900 என்ன நிகழ்வுகளை காட்டும் என்ற உண்மையையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிற மனிதர், நல்ல கலைஞர் காந்தி கிருஷ்ணா. அவர் செல்லமே என்ற படத்திலிருந்து அவரோடு நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பிழை. அவரோடு தான் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எந்த கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேன் என்பதனால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயக்குனர் ஷங்கர் ஒரு முறை அவரை அழைத்து கேட்டேன், உங்களோடு பணியாற்றிய நம்முடைய காந்தி கிருஷ்ணா என்னோடு பணியாற்ற வந்திருக்கிறார், அவர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது ஷங்கர் சொன்னார், சார்,
அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காந்தி கிருஷ்ணா எப்படிப்பட்டவர் என்றால், என்னை விட களத்தில் திறமைசாலி என்று எனக்கு சொல்லி அவர் பெருமையை உணர்த்தி காட்டினார் சங்கர். என்னை விட திறமைசாலி, களத்தில் பணியாற்றுவதில் வல்லவர் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய குருநாதரால் நல்ல கருத்து சொல்லப்பட்ட ஓர் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவை பற்றி, இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 இவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2026 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும், ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும், பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ, தந்தையை வைத்து தனையனையோ, தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இதில் செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்கக்கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீ நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயைபுத்தன்மை மாறிவிட்டாலே படத்தில் ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன், என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம்.
இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்களெல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அதனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்கள் ஒரு தலைப்பு வச்சிட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறாங்க. மறக்காதீங்க, 1 கோடி பேர் படிக்கிறான், 1 கோடி பேர் சொல்கிறான், 1 கோடி பேர் அதை எழுதுகிறான். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால், இப்போ ப்ராப்பர் நவுன், அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைட் ஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன், அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனை அதான். திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட். இதுதான் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது, பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தருகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தில் நடித்தவர்கள் புகழ் வர வேண்டும். தயாரிப்பாளர் எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். மூணு ரிங்கில் எடுத்துருங்க. எடுப்பீங்களா?
பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண் பாலா இருந்தா 2 ரிங்லையும் எடுத்துருவீங்க. அதல்ல என்னன்னா, எவன் ஒருவன் 3 ரிங்கில் எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன். நான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவிர 2 சத்தத்தில் எடுப்பேன். நீங்களும் எடுத்து பழகுங்கள், வெல்வீர்கள். இந்த படமும் வெல்லட்டும். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.